விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680. வீரபாண்டியன் அவர்களை மரியாதை நிமித்தமாக சந்திக்க வந்த மகிழ்ச்சி, நன்றி. சந்திக்கிறாங்க கூட்டணிக்கான அடித்தளமா சார்? இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலர் மு. வீரபாண்டியனுடன் முன்னாள் மத்திய நிதியமைச்சர் ப. சிதம்பரம் ஆலோசனை நடத்தியிருக்கிறார். மரியாதை நிமித்தமான சந்திப்பு என்று அவர் செய்தியாளர்களிடம் கூறியிருக்கிறார். கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் வீரகுமார் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். வீரபாண்டியன், இந்த தற்போது நம்முடைய இணைப்பில் செய்தியாளர் வீரகுமார் இணைந்திருக்கிறார். வீரகுமார், தற்போது ஆலோசனை நிறைவடைந்திருக்கும் நிலையில என்னென்ன விஷயங்கள் குறித்து இருவரிடமும் கருத்துக்கள் பரிமாறப்பட்டன? விரிவான தகவல்கள். நேற்று பிரவீன் சக்கரவர்த்தி அவருடைய எக்ஸ் தளத்துல தமிழ்நாடு சமூக நீதி முற்போக்கு கூட்டணிய ஒரு வார்த்தையை பயன்படுத்தி ஒரு கூட்டணிக்கு அடித்தளம் விட்டிருந்தார். அந்த கூட்டணியில இடதுசாரிகள் கட்சியையும் சேர்த்து பதிவு செய்திருந்தார். அவருடைய கருத்தை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தொடர்ந்து கண்டித்து வந்த நிலையில நேற்றே பிரவீன் சக்கரவர்த்தி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் சண்முகம், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் வீரபாண்டியன் ஆகியோரை தனித்தனியாக சந்தித்து வருத்தம் தெரிவித்துவிட்டு சென்றிருந்தார். இந்நிலையில் தற்போது காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவராக இருக்கக்கூடிய முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் உள்ளிட்ட நிர்வாகிகளை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அலுவலகத்தில் சந்தித்து தற்போது ஆலோசனை தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார். அவர்கள் தரப்புல கேட்கும் போது மரியாதை நிமித்தமாக சந்தித்து விட்டு சென்றார்கள் என தெரிவிக்கிறாங்க. தொடர்ச்சியாகவே கிட்டத்தட்ட ஒரு வாரத்திற்கும் மேலாக சிபிஐ, சிபிஎம் இரண்டு கட்சிகளையும் காங்கிரசினுடைய மூத்த தலைவர்கள் தொடர்ச்சியாக சந்தித்து வரக்கூடியதை பார்க்க முடிகிறது. இவர்கள் தரப்புல கேட்கும் போது மரியாதை நிமித்தமாக சந்தித்து வருகிறோம் என தெரிவிக்கிறார்கள். இருந்தாலும் அடுத்தடுத்து கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்களை காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் சந்திப்பது கூட்டணியில் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்க்க காங்கிரஸ் முயற்சிக்கிறதா என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. 20 நிமிடங்களுக்கு மேலாக ஆலோசனை நடத்திய நிலையில தற்போது ப. சிதம்பரம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்திலிருந்து புறப்பட்டு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்திற்கு செல்கிறார். அங்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் சண்முகத்தையும் சந்திக்க இருக்கிறார். வேதவள்ளி, இடதுசாரி கூட்டணி தலைவர்களுடன் ப. சிதம்பரம் சந்திப்பு நிகழ்த்தியிருக்கிறார். அடுத்ததாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்திற்கும் அவர் செல்ல உள்ளார். தற்போதைய தகவல்களுக்கு நன்றி வீரகுமார். முன்னதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்திற்கு சென்ற காங்கிரசின் மூத்த தலைவர் ப. சிதம்பரம் அங்கு மு. வீரபாண்டியனுடன் ஆலோசனையும் நடத்தியிருந்தார். அவர் வெளியே வந்து செய்தியாளர்களை சந்தித்தார். அதனை மீண்டும் ஒருமுறை தற்போது பார்க்கலாம். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்களை, குறிப்பாக செயலாளர் வீரபாண்டியன் அவர்களை மரியாதை நிமித்தமாக சந்திக்க வந்த மகிழ்ச்சி, நன்றி. தொடர்ந்து காங்கிரஸ் தலைவர்கள் விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680.